Hey guys, welcome to நெய்தல் மங்கை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பீஃப் குழம்பு எப்படி வைக்கலாம் எங்கள் ஸ்டைலில் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 1 kg பீஃப் எடுத்துக்கணும். அது கூட தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். நாங்கள் வந்து 2 tablespoon போடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவு உப்பு, அப்புறம் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மசாலா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஹோம்மேடாக இருக்கலாம், கடையில் உள்ளதாக இருக்கலாம், அது உங்களோட விருப்பம். நீங்கள் எப்பவும் ஆஸ் யூஸ்வல் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீரை ஆட் பண்ணி அந்த மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே அந்த கறியோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கிறணும். கிளறி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் ஒரு 10 விசில் போட்டு கறியை நல்லா வேக வைக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு அரை முடி தேங்காய், 2 tablespoon கசகசா, 2 tablespoon பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மசாலாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குழம்புல நம்ம சேர்க்க போகிறோம். 10 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 6 பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் 3 தக்காளி கட் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு புதினா இலை, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை 3ஐயும் சம அளவில் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறணும். இதுதான் தேவையான பொருட்கள். அதுக்கு நெக்ஸ்ட்டு கறி வெந்திருக்கான்னு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். எப்போவுமே விசில் போன பின்னாடி குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். விசில் போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தாலே டெம்ப்ட் ஆகுது. நிறம், சுவை, மனம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் குழம்பே நம்ம வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது சும்மா ட்ரைலர். இதுக்கப்புறம் தான் நீங்கள் மெயின் பிக்சரையும் பார்க்க போகிறீங்க. அது கறியை பாருங்கள், நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு. இப்படி இருந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறியை பொறுத்து தாங்க குழம்போட டேஸ்ட்டு. இப்போ ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நாங்கள் கடலெண்ணெய் ஊற்றுறோம். நீங்கள் என்ன எண்ணெய் ஊற்றுவீங்களோ அந்த ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நல்லா அந்த சட்டி வந்து நல்லா ஹீட்டான உடனே பெருஞ்சீரகத்தை போடுறோம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு சின்ன பிரியாணி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி இலையை சேர்க்கும்போது நல்ல வாசமாக இருக்கும் குழம்பு. இலையை நிறைய பேர் வீட்டில் வளர்ப்பாங்க. இது ரம்பை இலை நிறைய பேரில் ஒவ்வொரு ஊருக்கு தக்குன்னு ஒருத்தர் கூப்பிட்டுக்குருவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெட்டி வச்ச கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் நம்ம என்ன போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறணும், நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா வதக்கி பொரிஞ்சு வந்த உடனே நம்ம வெட்டி வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறணும். வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி, பச்சை மிளகாவை நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கறியை அவிக்கிறதுக்காக வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை என்ன பண்ணுறோன்னா இதோட ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டிக்கிடணும். கறியை போட்டுறக்கூடாது, கறியை தனியாக வைக்கணும். இந்த மசாலா தண்ணியை நல்லா வேக வச்சுக்கிறணும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எடுத்து இதோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க வச்சிடுறோம். நல்லா குழம்பு தளதளன்னு கொதிக்கும்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த பீஃபை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குக்கர்லேருந்து எடுத்து அந்த குழம்பு கொதிக்கிறதுல போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். இந்த குழம்பு சாதமாக இருக்கட்டும், இல்லை சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி வச்சு நல்லா சர்வ் பண்ணி நல்லா நல்லா அதோட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். நல்லா கொதிக்க விடணும். இந்த மசாலா எல்லாமே இந்த கறியோட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு டேஸ்ட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கறி அப்பப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கணும். எப்படி இருக்குது, உப்பு கரெக்டாக இருக்கா, மசாலா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இது எல்லாமே ஃபைனலாக குழம்பு அட்டகாசமாக வந்துட்டு லாஸ்ட்டாக இதோட ஃபினிஷிங் டச்சாக மலைச்சாரல் மாதிரி கொத்தமல்லி தூவி விட்டுக்கணும். தூவி விட்டால் இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் மட்டனும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் ரிவ்யூ சொல்லுங்கள். ஐ எம் வெயிட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.